எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகிவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். எரேமியாவை கொண்டு இது யாருக்கு சொல்லுகிறார் என்றால், தம்முடைய ஜனத்துக்கு, அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனத்துக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆகாயத்தில் உள்ள நாரை, காட்டுப்புறா, கொக்கு, தகைவிலான் குருவி, இவைகளுக்கெல்லாம் தங்கள் காலத்தை அறிய, தாங்கள் வரத்தக்க காலம், இந்த காலத்துல தான் பறக்கணும், இந்த காலத்துல அடங்கி இருக்கணும், தங்கள் வேளை அறியும். இது நம்ம புறப்படுகிற வேளை, இது நாம் அடைகிற வேளை. நன்றாய் கவனமாய் கேளுங்கள். தேவன் மனிதனை படைக்க சித்தம் வைக்கவில்லை என்றால் இந்த மிருக ஜீவன்களையோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பறவைகளையோ தேவன் படைத்திருக்க மாட்டார். தேவன் இவைகளை எல்லாம் படைக்க காரணமே, இந்த பூமியிலே தமது சாயலாய் கர்த்தர் யாரை படைக்க விரும்பினார்? மனிதனை படைக்க விரும்பினார். நமக்கு நன்றாய் தெரியும், மனுக்குலம் செய்த பாவத்து நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்பட்டு, அவர் நீதி உள்ளவர் அல்லவா, நீதி சரி கட்டி ஆக வேண்டும், அப்படி தேசத்தை அழிக்கலாம் என்று பார்க்கும்போது ஒருவனுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. அது யாரு? நோவா. அப்ப நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால அவனை உயிரோட காக்கணும். அவனை உயிரோட காப்பதற்காக பேழையை கட்ட சொல்லிட்டு, அவன் உயிரோடு காக்கப்பட்டதுனால கொஞ்சம் பறவைகளும் மிருகங்களும் என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. இல்ல அவனும் இல்ல அப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிருப்பார். இந்த பூமியிலே தேவன் உண்டாக்கினதுல விலையேற பெற்றவன் யாருன்னா மனுஷன் தான். ஆனா உண்மையில இந்த உலகத்துல மனுஷனுக்கு தவிர வேற எல்லாத்துக்குமே விலை இருக்கும். ஏசாயா 43 கர்த்தர் சொல்லுகிறார் 20வது வசனத்துல, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். அப்ப ஆறுகளையும் தண்ணீரையும் கர்த்தர் யாருக்கு உண்டாக்குகிறார்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு. அப்படி உண்டாக்குறதுனால காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் நாம் அவைகளுக்காக படைக்கல. அதுதான் இப்பொழுது சொன்னது. நாம் படைச்சதே உங்களுக்காக. ஆனா உங்களுக்கு படைக்கப்பட்டதுல அதுகளுக்கு நன்மை கிடைச்சது. அதுங்க என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை கனம் பண்ணுது. ஹல்லேலூயா. விருந்து வச்சதே உனக்கு. உனக்கு விருந்து வச்சதுல கூட 2 பேரும் சாப்பிட வச்ச, அவங்களுக்குன்னு வைக்கல. ஆனா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு கனம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா வச்சதோ உனக்கு. நீ நல்லா அடிச்சு ஏத்துற. ஆனா எனக்கு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, மற்ற மிருக ஜீவன்கள், அதாவது அவைகளை தேவன் பார்த்து பார்த்து படைக்கல. உண்டாகட்டும் அப்படின்னார், ஒரு கூட்டம் மீன்கள் உண்டாகிறது. உண்டாகட்டும் அப்படிங்கிறார், ஒரு கூட்டம் பறவைகள், அதுல எல்லா டைப் பறவைகளும் இருக்கிறது. உண்டாகட்டும் அப்படிங்கிறார், எல்லா டைப் மிருகங்களும் ஒரே டைம்ல. அவர் பார்த்து பார்த்து, சிங்கத்துக்கு கண் எப்படி இருக்கணும், மூக்கு அப்படி இல்ல, உண்டாகட்டும் அப்படின்னார். ஆனா மனுஷனை மட்டும் பார்த்து பார்த்து செய்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கண்ணாடி எதுக்கு வாங்குவோம்? யாருக்கு? முகத்தை.
நாம கண்ணாடி எதுக்கு வாங்குவோம்? நம்மை பார்க்க. அவர் நம்மை படைத்தது அவரை நம்மில் பார்க்க. காலம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எனதான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எசாயா 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கொலோசியர் 4:5 கர்த்தர் சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கு தங்கள் காலம், தங்கள் வேளை, தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். ஞானமாய் நடந்து. எபேசியர் 5:16 கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளானதால். நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்குதான்? பொல்லாதவைகளாய் இருக்கிறது. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லிவிட்டு கடைசியில் எப்படி சொல்லி முடிக்கிறார் என்றால், அதனுடைய 20வது வசனம், எரேமியா 8:20 வாசியுங்கள். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் இதுவரை சுவிசேஷமே கேட்டிராத ஜனங்களுக்கல்ல கர்த்தர் சொல்லுகிறது. அதுதான் 8வது வசனத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம். என் ஜனங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது. சரி, அந்த காலத்திலேயாவது இவன் மாறுவான்னு பார்த்தா மாறல, இந்த காலத்திலேயாவது மாறுவான்னு பார்த்தா மாறல. அதனாலதான் சொல்றாரு, இங்க போற ஆகாயத்தில் உள்ள சின்ன குருவிலிருந்து பாரு, சின்ன தகைவிலான் குருவிலிருந்து பாரு. அதுகளுக்கு தங்கள் வேலை தெரியும், தங்கள் காலம் தெரியும். ஆனா உனக்கு தெரியுது காலம் போயிட்டு இருக்கிறது, நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. நம்ம வழி விலகி நிக்கிறோம், நாம் தள்ளி நிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது, உண்மையான அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல். மனம் திரும்பணும். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் தெரியுமா? வீழ்ச்சியிலிருந்து, அல்லது புரியும்படி சொல்லணும்னா, எது நம்மை தேவனோடு உள்ள தொடர்பை துண்டிக்க வைக்கிறதோ அல்லது தேவனிடத்தில் சேர விடாதபடிக்கு விலக்குகிறதோ அவைகளிலிருந்து, அவைகளை விட்டு திரும்புதல். எது என்ன தேவனிடத்தில் சேர விடலையோ அதை விட்டு நான் திரும்பணும். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அதற்கு தான் வைத்திருந்தார். அதாவது இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கும் தேவனுக்கும் டைரக்ட் உறவு இருந்தது. தீர்க்கதரிசிகளை எதுக்கு கொண்டு வருவார்னா, அந்த லைனை கிளியர் பண்ண. ஜனங்கள் வழி விலகி போகும்போது தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து வார்த்தை கொடுத்து லைன் கிளியர் பண்ணி விட்டுருவார். அதனாலதான் எப்ராஹிம் எனக்கு சேஷ்ட புத்திரனா இருக்கிறான், நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன். அப்பா பிள்ளை உறவு தான். ஆனா சில நேரத்தில் அந்த உறவு, அந்த கான்டாக்ட் இல்லாம போகும்போது ஒரு தேர்ட் பர்சன் தேவைப்படுது இல்ல. அப்படிதான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். எந்தெந்த இடத்துல வழி விலகுறாங்களோ உடனே தீர்க்கதரிசி அனுப்பி வைப்பார். நல்லா இருக்கும் போது தீர்க்கதரிசிகள் சும்மா என்றாக மாட்டாங்க உள்ள. நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும் போதுல என்றாக மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்க டேமேஜ் ஆறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க தொய்ந்து போறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க வழி விலகுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் தீர்க்கதரிசி அனுப்பி லைன் கிளியர் பண்றார். டெலிபோன், இப்போ எல்லா வீட்லயும் அந்த டெலிபோன் உண்டான்னு தெரியாது, எல்லாருக்கும் இப்போ போன் ஆயிட்டு, மொபைல் போன் ஆயிட்டு, திடீர்னு பார்த்தா லைன் கிளியரா இருக்காது. உடனே போன் பண்ணும், டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. எதுக்கு வருவாங்க தெரியுமா? போன் அடிச்சு உடைக்கிறதுக்கு இல்ல, லைனை சரி பண்ணிட்டு போற. இப்படிதான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார். லைன் அப்படிதான் எரேமியாவை சொல்றார். இங்க பாருப்பா, காலம் போயிட்டு இருக்கு, காலம் போயிட்டு இருக்கு. ஆவியானவர் கடைசியில 7 சபைகளுக்கு மனம் திரும்ப அப்படிங்கிறார். அவன் பிலதெல்பியா சபையை தவிர மனம் திரும்பு, மனம் திரும்பு. காரணம், அவர் நீதி சரி கட்டுதலை தொடங்குறது எங்க இருந்து தெரியுமா?
அவருடைய வீட்டில இருந்து. நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனை குறித்து நமக்கு தெரியும். அவன் மனம் வருந்தினான். அவன் ரொம்ப உடைஞ்சான். ஆனா மனம் திரும்பல. அவன் மனம் திரும்பி இருந்தால், மனம் திரும்புதலுக்கும் மனம் வருந்துதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவன் மனம் திரும்பி இருந்தா இவன் இயேசுவின் இடத்துல வந்திருக்க வேண்டும். இவன் மனம் வருந்தி திருப்பியும் யார் அவனை இடற பண்ணாங்களோ அதே கூட்டத்துல தான் போய் நிக்கிறான். அங்க போய் ஃபீல் பண்ணான். சிலர் பாருங்க, நீங்க ஏங்க இன்னைக்கு தண்ணி அடிச்சீங்க, நேத்து தெரியாம தண்ணி அடிச்சதை நினைச்சு ஃபீல் பண்ணி நிறைய பேர் மனம் வருந்துறது அப்படிதான். ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணான். பார்க்கிறானான்னு தெரியல, பாஸ்டர் எனக்கு அந்த குடி பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். எப்படியாவது அவனுக்கு மனசு சொல்லுது, சரிப்பா நான் குடிய விட என்ன செய்யணும்? நான் சொன்னேன், நீ குடிக்காம இருக்கணும். அது முடியலையே. ஏன் முடியாது? லாக்டவுன்ல இருந்தல்ல, இருந்தேன். எப்படி இருக்க முடிஞ்சது? எனக்கு கிடைக்கல. அப்ப முடிஞ்சது இல்ல, முடிஞ்சது. இப்ப ஏன் முடியல? இப்ப கிடைக்குது. நான் சொன்னேன், அப்படி தோணும் போது நீ அந்த ஏரியாவே போக, நீ லாக்டவுன்னே நினைச்சிரு. லாக்ட போனா கொரோனா வந்து உன்னை கடிக்கும்னே நினைச்சிரு. லாக்டவுன் இல்ல பாஸ்டர், என்ன பண்ண பாஸ்டர்? முடியாது பாஸ்டர். ஏன்? இப்பதான் வாங்கி வச்சிருக்கிறேன் பாஸ்டர். அவன் மனம் வருந்துகிறான். ஆனா அவனுக்கு என்ன மனசுல தெரியுமா? மனம். யூதாஸ் பாருங்க, அவன் ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு அவன் எங்க ஓடி இருக்கணும். ஆனா அவன் எங்க ஓடுறான் தெரியுமா? அதே வேத பாரகர், அதே பிரதான ஆசாரியன்ட்ட போய் அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றான். அவங்க சொல்றாங்க, அது ஓம் பாடு, எங்க வேலை ஒன்ன விழத்தல்றது, அது எங்களுக்கு முடிஞ்சு. அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய காரியத்தை நினைச்சு மனம் வருந்துகிறோம். ஆனா அந்த மனம் வருந்தும் நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்துல திரும்பிட்டோம்னா நாம் ரட்சிக்கப்படுவோமே, நாம் காக்கப்படுவோமே. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் சென்றது. நாமோ வேதத்தில் 3 பெரிய வீழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது வீழ்ச்சி ஏதேனிலே உண்டானது. ஏதேனிலே உண்டானது. அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் இச்சை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இச்சிக்கப்படத்தக்க அந்த விருட்சம் விலக்கினது. இச்சை என்பது என்னவென்றால், விலக்கப்பட்டவைகள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வருகிறது அல்லவா, அதுதான் இச்சை. 2வது அதிகாரத்தில் இந்த இச்சை என்ற வார்த்தை வராது. காரணம், கர்த்தர் அவர்களுக்கு உரியதை தான் காண்பித்து கொடுத்தார். நமக்குரியவைகள் மேல் நாம் ஆசைப்படுவது இச்சை ஆகாது, நமக்குரியவைகள் அல்லாதவைகள் மேல. அதனாலதான் வேதம் கர்த்தர் அந்த கட்டளைகளை கொடுக்கும் போதே என்ன சொல்லுவார்னா, பிறனுடைய யாது ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாதொன்றையும். இந்த இச்சை என்ன செய்தது அப்படின்னா, விழ வைத்தது. ஏதேனில் இருந்தாலும் இச்சைக்கு இடம் கொடுத்தால் அது நம்மை விழ வைக்கும். இந்த இச்சைக்கு பின்னாக யார் இருக்கிறார்? கர்த்தர் வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இப்ப தேவனுடைய தேடுதல் எங்க தெரியுமா? ஃபர்ஸ்டே ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் போதே ஆதாமே எங்க இருக்காரு வரல. அவன் மண்ணு. அவன் இருந்த இடத்துல போய் அவனை கையில எடுத்து அவனை கர்த்தர் உருவாக்கி
அவர் உண்டு பண்ணின ஏதேனும் தோட்டத்திலே அவனை கொண்டு வைக்கிறார். இப்பொழுது அவர் வருகிறார். எதுக்கு வருகிறார்? அவர் அவனை எங்க வைத்தாரோ அந்த ஸ்தானத்தில் அவனை பார்க்கும்படி வருகிறார். ஆனால் அவனோ அங்கே இல்லை. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளித்திருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? அடுத்து கேட்கிறார், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், நீங்க எனக்கு ஒண்ணு பார்த்து கட்டி வச்சீங்களே. 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? இவள் என் எலும்பில் எலும்பும். ஆமென். எப்பொழுது தேவையில்லாதது உள்ள வந்துச்சோ அதோட புருஷன் மனைவிக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவாதான். உடனே ஸ்திரீயை பார்த்து கேட்கும் போது ஸ்திரீ ஒரு வார்த்தை சொல்லுவாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. 13வது வசனத்துல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. வீழ்ச்சிக்கு பின்னாக, இச்சைக்கு பின்னாக இருப்பது யாரு? சாத்தான், சர்ப்பம். எனவே தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒன்றின் மேல விருப்பம் வரும்போது நாம் தேவ சமூகத்துல வைக்கணும், இது தேவனுக்கு சித்தம் உள்ளதுதானா? நம்ம என்ன நினைக்க, ஏதேன்ல நல்ல கவனிங்க, இங்க விழுவதற்கு சான்ஸே இல்லாத இடம் தான் ஏதேன். என்ன போராட்டம் இவங்களுக்கு இருக்க போகுது? வேற சேரு பிரச்சனை கிடையாது, உண்டா? ஏன்னா நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சகோதரி விழுந்தாங்க. இப்போ அந்த பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை உண்டு? ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது இவங்க துரத்தப்பட்ட பிறகுதான் வேதனை, வியர்வை எல்லாமே கூட ஆட் ஆகுது. ஒரு பிரச்சனையுமே இல்லை. கம்ஃபர்ட் சோனுக்குள்ள, ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் இச்சைக்கு இடம் கொடுத்தா மனுஷன் விழுந்துடுறான். அதுக்கு பின்னாக இருக்கிறது என்ன தெரியுமா? சர்ப்பம். ரொம்ப கம்ஃபர்ட் சோன்ல இருப்போம் தெரியுமா? அப்போ சாத்தான் வந்து பயமுறுத்த மாட்டான். சாத்தான் வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுவான். பாம்பை பார்த்ததும் என்ன வந்திருக்கணும்? பயம் வந்திருக்கணும். இது ஏவாளை பார்த்தோன்னா, ஹலோ மேடம், பிரைஸ் லார்ட், பிரைஸ்ல உங்களை பார்த்ததே கிடையாது அப்படி தொடங்கிச்சு. இந்த அம்மாக்கும் யாராவது பேச மாட்டாங்களா பார்த்துட்டு இருக்கு. நேர இந்த புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இவன் இந்த விருட்சத்தை இப்ப முன்னாடி கொண்டு வரல, இவ்வளவு வச்சே கொண்டு வர வைக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் அந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதான். அது அப்படி ஒண்ணு சொல்லல, இத மட்டும்தான். இத பாரு, இதா இத இப்படி பார்த்துட்டே இருக்க, நல்லா இருக்கு. இது நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு நிறைய எண்ணங்கள் வருதுனாலே நமக்கு பின்னாடி ஒருத்தன் நின்று வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீ எங்கேயோ கிடந்த நம்மை தூக்கி எடுத்து ஏதேன்ல வைத்திருக்கிறார்னா நம்ம இவர் எங்க பார்க்க விரும்புகிறார்? சாத்தானுக்கு நம்மளை அப்படி பார்க்க விரும்பாததுனால அவன் வஞ்சிக்கிறான். இச்சையினால ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது. அந்த வீழ்ச்சியினாலே சாபம் ஆட் ஆனது. இன்னைக்கும் தேசத்துல சாபம் இருக்கிறது. வியர்வை இருக்கும் வரைக்கும் சாபம் இருக்கும். அதெல்லாம் சாபத்தின் அடையாளத்தில் ஒன்றுதானே. ஒரு சாபம் இல்லாத நாள் வரும், அது கிறிஸ்துவின் ஆளுகையில். இரண்டாவது ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது நோவாவின் நாட்களில். அங்க வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? சுய விருப்பம். அதாவது எனக்கு தோன்றத நான் செய்யறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்.
லூக்கா 17:27 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். தங்களுக்குள்ளே, அதாவது தங்களுக்கு ஏற்றபடி தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை தாங்களே அணைத்துக் கொண்டார்கள், அது அமைத்துக் கொண்டார்கள். அதை இன்னும் சொல்லணும்னா தேவனை அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆக்கல. இந்த தவறை நாம் நம்மில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே செய்வோம். பல காரியத்துல தேவனை இன்வால்வ் ஆக்க மாட்டோம். இதை பாவம் என்று நாம் அறியாது இருக்கிறோம். அவர்கள் அவங்களுக்கு பார்த்து பிடிச்சிட்டு அவங்க கல்யாணம் பண்றாங்க, பார்த்து பிடிச்சி, இதுல என்ன தப்புன்னு நமக்கு தோணும். ஆனால் தேவன் ஒருவர் உண்டு என்பதை, விசுவாசம் என்பது என்ன? தேவன் ஒருவர் உண்டென்றும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். நாம் பார்க்கல, ஆனா எனக்கு தெரியும் தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டென்றும். அப்ப இந்த விஷயத்துல நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு தேவன் உண்டு, இது தேவ சித்தம் தானா? எங்க இயேசு அவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர். கர்த்தத்துவம், கவர்மெண்டே அவருடைய ஷோல்டர்ல இருக்கு. அப்படி இருந்தும் சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்னே லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரவு முழுவதும் ஜெபித்து அப்பா சித்தத்தை கேட்கிறார். அப்பா இதுல யாரெல்லாம்பா? அப்பா சொல்றாரு, அந்த பேதுரு, அப்பா இவன் மறுதலையோ போறான்பா. இல்ல, அப்பா சித்தம். இது மட்டும் ஒருவேளை இப்படி இல்ல சொல்றேன், இது மட்டும் ஒருவேளை இயேசுவாகவே தெரிந்தெடுத்திருந்தா 12 யோவானை தெரிந்தெடுத்திருப்பார். 12 யோவானை தெரிந்தெடுத்திருப்பார். ஹல்லேலூயா. பிதா கொடுக்கிறார். பிதா கொடுக்கிறவைகள் யாவும் என்னிடத்தில் வரும். அடுத்த வேர்டு தான் நம்முடைய லைஃப்ல அப்படிதான். பிதா கொடுக்கிறது நம்ம கிட்ட வரும். ஆனா அடுத்த வேர்டு தான், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே. அதன் அர்த்தம் என்ன? பிதா எனக்கு எது கொடுக்கிறாரோ அதை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று. பிதா சொல்றார் நோங்கிறார். ஒருத்தர் சொல்ல, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். பிதா சொல்றார் நோன்றார். அவன் நிக்க மாட்டான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உடனே இயேசு சொல்லுகிற, இங்க பாருப்பா, அதுக்கு கூடு இருக்கு, இதுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவன் போயிட்டான். அவன் வந்தது எதுக்கு தெரியுமா? இவர் மீட்டிங்ல இருந்தா சாப்பாடு கிடைக்குது, கூட போனா ஏதாவது ரூம போட்டு தருவாரு. அப்ப அவன் ரெடியா இருக்கிறான் வர்றதுக்கு. ஆனா பிதா ரெடி இல்ல, அது வேண்டாம். இயேசு விட்டுட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, கிடைச்சதை வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை தெரிந்தெடுக்க தேவ சித்தத்தை அறிகிறோமா? அல்லது தேவனிடத்தில் இந்த காரியத்தை முதலாவது தெரியப்படுத்துகிறோமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று கல்யாண கார்டுல எல்லாம் போடுறோமே, கல்யாண கார்டுல மட்டும்தான் போடுறோம். அதுவும் நமக்கு வேற வசனம் தெரியாததுனால. அது வேற யாருக்கும் தெரியாது. அது உண்மையிலே கர்த்தரால் தான் வந்ததா? ஆண்டவர்கிட்ட வைக்கிறோமா? என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் சொல்லுகிறோமா? தேவ சித்தத்துக்கு வைக்கிறோமா? இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய வீழ்ச்சி, ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயம் எப்போ வரும்னே தெரியாது. ஆமே, எப்போ வரும்னே தெரியாது. அது வரும்போது அது வாரிக்கொண்டு போய்விடும். அப்ப அத மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தைக்கு பின்னாக இருக்கிறது யாரு? ஒருவனை பார்த்து இயேசு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று மத்தேயு 16:23 கர்த்தர் சொல்லுகிறார். எடுக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால சொல்லிவிடுகிறேன்.
அப்போ இச்சை நம்மை விழ வைக்கும், இந்த சுய விருப்ப மாம்ச சிந்தை நம்மை விழ வைக்கும். அப்ப இவைகளுக்கு பின்னாக இருக்கிறது யாரு? எனவேதான் எபேசியர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து, அடுத்த வார்த்தை பாருங்கள், நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். என் மனசுக்கு சரின்னு தோன்றதை நான் செய்கிறேன், நம்ம டயலாக் உண்டு. ஆனது தேவ சித்தமா? தேவ சித்தமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின். இதுதான் கர்த்தர் கேட்கிறார். அற்ப காலம் சென்றது. நம்ம எல்லாம், அதாவது ஆராதனைக்கு நம்ம கட்டில்ல, காணிக்கை கொடுக்கறதுலயும் கட்டில்ல, எல்லாத்தையும் செய்யறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா நம்முடைய வாழ்வின் பயணம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா அல்லது நம்முடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம, அதாவது தேவன் தம்முடைய காரியத்திலே நம்மை இணைக்க விரும்புகிறார். ஆனால் நாம் ஒன்றை கட்டி, பாபேல் கோபுரத்தை கட்டி ஆண்டவரை பிரதிஷ்டை கூப்பிடுறோம். பாபேல் கோபுரம் கட்டி முடிக்கும் போது கர்த்தர் பார்க்க இறங்கினார். மூணாவது அதான் சொல்லவாரு, மூன்றாவது வீழ்ச்சி மனுக்குலத்துக்கு எங்கே உண்டானது தெரியுமா? இந்த பாபேல் கோபுரம் கட்டும் போது. அது எதனால வந்தது தெரியுமா? பெருமை. ஆதியாகமம் 11:4 ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, அடுத்த வார்த்தை, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டா. இப்படி ஒருத்தன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். அது யாரு? ஏசாயா 14வது அதிகாரம் 12 முதல் வாசியுங்கள். 12 முதல் வாசியுங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் வெளியே கூட சொல்லல. வெளியே என்ன பாடிட்டு இருந்தான் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். ஏன்னா அவன் தான் வொர்ஷிப் லீடர், அவன் தான் அப்படி பாடிட்டே இருக்கிறான். ஆனா உள்ள என்ன சொல்லு தெரியுமா? நான் ஏறுவேன். அவர் எங்கேயாவது எழுப்பி போவார், நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். போய் பொசுக்குன்னு உட்கார்ந்துடலானா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், நீ உன் இருதயத்தில் சொன்னான். இப்ப பாருங்க, அவன் ஒரு காரியம் நல்லா புரிந்து கொண்டிருக்கலாம். பிசாசானவன், தள்ளப்பட்டவன், விழுந்தவனுக்கு நிக்கிறவனை பிடிக்காது, தோற்றவனுக்கு ஜெயித்தவனை பிடிக்காது. அதனாலதான் நம்ம பேப்பர் வாங்கினதும் நம்ம பக்கத்து பேப்பரை பார்க்கிறோம். அவன் ஜெயிச்சிட்டானா? எவ்வளோட மார்க் எடுத்த? அப்பா ஃபெயிலுப்பா. என்ன ஃபெயிலா? என் கிளாஸ்ல எல்லாரும் ஃபெயிலுப்பா. சரி அடுத்த தடவை. இது யாருக்கு ஸ்பிரிட் தெரியுமா? ஆனா அபிஷேகம் பெற்றவனுடைய ஸ்பிரிட் எப்படி தெரியுமா இருக்கும்? யோவான் ஸ்நானன் இடத்துல சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்க கிட்ட வந்த ஜனங்கள்லாம் இப்போ அவர்கிட்ட போறாங்க. நீங்க ஒருத்தருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தீங்கல்ல, அவர்கிட்ட போறாங்க. யோவான் சொல்லுகிறார், அபிஷேகம் பெற்றவன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உங்களுக்கும் கூட்டம் வரல, அவங்களுக்கும் கூட்டம் வரல. இந்த மக்களை நம்பவே முடியாது. அதுல ஒரு ஆறுதல் இருக்கு. அவர் பெருகட்டும் சொல்லிட்டு சொல்றார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய ஒன்றையும் ஒருவன் பெற்று கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வார்த்தையை சொல்லும் போதே நமக்குள்ள நம்ம கண்ணு எப்படி பாக்குதுங்கிறத பாருங்க. எனக்கு கடந்த நாள்ல ஒரு பலவீனம் வந்துச்சு, என்னால எழும்பவே முடியல. அதே பலவீனம் தான் எனக்கு வந்துச்சு. உடனே கர்த்தர் எழுப்பி விட்டார். உடனே எழுப்பிட்டீங்களா? அது நமக்கு தாங்கவே முடியாது. நம்ம எழும்பினாலும் திரும்ப படுத்துருவோம். ஆமென். இவன் பாத்தீங்களா, இவன் விழுந்தான். இவன் விழுந்ததுனால நிக்கிறவங்க எல்லாம் விழ தள்ளணும். ஒரு மனிதனை விழ வைப்பதற்கு அவன் எடுத்த காரியங்கள் தான் இச்சை, பெருமை, மாம்ச சிந்தை. ஏன் இந்த மூன்றை எடுக்கிறானா? இந்த மூன்றும் ஒரு மனிதனை எளிதில் பிடிக்கக்கூடியது. மிக 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 எளிதில் பிடிக்கக்கூடியது. எனவே அவனுடைய டார்கெட் யார் மேல அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க மேல, பிரித்தெடுக்கப்பட்டவங்க மேல, அவருடைய ஜனத்தின் மேல. மற்றவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை விட மீட்கப்பட்டவர்கள் சந்திக்கிற பிரச்சனை பெருசு. புறஜாதிகள் சந்திக்கிற போராட்டங்களை விட, நான் சொல்லுகிற இந்த போராட்டங்களை விட விசுவாசிங்க சந்திக்கிற போராட்டம் பெருசு. விசுவாசிங்க சந்திக்கிற போராட்டத்தை விட ஊழியர்கள் சந்திக்கிற போராட்டம் மிக 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 பெருசு. எனவேதான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் தருணத்தை கொடுக்கிறார். என் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். பிசாசு நினைத்தது நிறைவேற்ற தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. தேவன் மனுக்குலத்துக்கென்று நரகத்தை தேவன் உண்டு பண்ணவில்லை. பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு கூட விழப்பட்ட தூதர்கள் அவர்களுக்கு தான் உருவாக்கப்பட்டது. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, மனுக்குலத்தையும் தன் பக்கம் இழுக்கிறான். இதை அறியாமல் அநேகர் பாதாளத்தை போய் அடைந்து விட்டார்கள். இன்னும் அநேகர் பாதாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க சபையே, நீ இந்த காலத்தை அறியாமல் அசதியாயிருப்பாயோ? காலத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களிலே பவுல் கொரிந்து சபைக்கு பாரத்தோடு வேதனையோடு எழுதும் வார்த்தை தான். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இந்த நிருபத்தை எழுதுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயாவை கொண்டு சொல்லி இருந்தாரே. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். இப்போ அந்த காலம் இதுதான். இந்த அனுக்கிரக காலம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் உபத்திரவ காலம் வரும். ஆவியானவருடைய காலம் தான் அனுக்கிரக காலம். ஆவியானவருடைய காலம் இது அனுக்கிரக காலம். இது இரட்சண்ய நாள். இது ரட்சிக்கப்படுகிற நாள். இங்கதான் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷம் பேசப்படுகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எப்படி அந்த ராக்காலத்தில் இயேசுவின் கைகள் கட்டப்பட்டதோ, இயேசு கொண்டு போகப்பட்டாரோ, அது போல எல்லா சுவிசேஷ செய்தியும் நிறுத்தப்படுகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஆனால் அந்த காலம் வரும் முன்னே கர்த்தர் தம்முடைய மணவாட்டியாகிய சபையை சேர்த்துக் கொள்வார். இந்த கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருந்து கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது அனுக்கிரக காலம். நம்ம எல்லாம் என்ன அந்த ஆரம்ப அஸ்திபாரத்தையே பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் போயிருவோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன ஆரம்ப அஸ்திபாரம்? ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம். நம்ம இதே பிடிச்சிட்டு, ஓகே நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் தான் அபிஷேகம் எடுத்துட்டேன், எப்படியோ கிடைச்சிட்டு. ஆனால் தேவனோடு உள்ள தொடர்பில் இருக்கிறோமா? இளையகுமாரன் பன்றிகள் நடுவில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு அப்பா உண்டு. அவன் என்ன சில சொல்லுவாங்க, நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு
அப்பாவும் கிடையாது சொல்லிட்டோம். அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டா என்ன மகனே அப்படின்னு கேட்பாரு. இதுதான் ரத்தம். ஆனா தொடர்பு இல்லைன்னா, உறவை வச்சுட்டு எந்த தொடர்பு இல்லைன்னா உரல தான் போடணும். ஒரு தொடர்பும் கிடையாது. அங்க போய் சொல்ல முடியுமா எங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னரா தான் இருக்கிறார்? சொல்லியிருப்போம். அதனாலதான் தவிடு கூட கொடுக்கல. உனக்கு பண்டி மேய்க்க விட்டாலும் தவிடு தொடக்கூடாது. என்ன சொன்ன? எங்க அப்பா வீட்டுல நிறைய சாப்பாடு. போ, தொடர்பு இல்ல, கான்டாக்ட் இல்ல. நல்ல கவனிங்க, ஒருவேளை சாப்பாடு அப்பா கிட்ட இருந்து வாங்கணும்னா கூட வேலைக்காரங்க போய் கெஞ்சலாம். ஆனா நீ பிள்ளையா தான் போகணும். அவன் உண்மையிலே நீங்க படிச்சீங்கன்னா தெரியாம வந்ததே சாப்பிடறதுக்கு. ஆமென். நல்ல பசி தலைக்கு ஏறுது. அந்த டைம் நம்ம நமக்கு என்னதான் வேணும்? அந்த டைம் இப்ப அவ மர கழுவப்படும் சொன்னா கேட்கும். இவன் பசியில தவிடு. உண்மையில அவன் மைண்ட்ல என்ன ஓட தெரியுமா? இன்னைக்கு லஞ்ச் அந்த வேலைக்காரெல்லாம் கடிச்சு எழுப்பான். எங்க வீட்டு வேலைக்காரங்கெல்லாம் சாப்பிடத பார்த்தா நேர போறான். அப்பா, உங்களுடைய வேலைக்காரர்கள ஒரு ஆளா இருப்பதுக்கு கூட தகுதி இல்லை. அப்பா அப்படி சரிப்பா, அவனுக்கு ஏதாவது கஞ்சியோ கூழோ ஊத்தி அனுப்பு சொல்லல. வஸ்திரத்தை கொண்டு வாங்குற. ஆமென். அந்த உறவு அவ்வளவு மேன்மையானது. நீ திரும்பி வா, நீ திரும்பி வா. இந்த நாளிலே சபைக்கு அதுதான் கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிறார். இது அனுக்கிரக காலம். ஆண்டவர் தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களோடு பேசும்போது சொல்லுகிறார். மத்தேயு 18வது அதிகாரத்தின் 11, 12, 13 வசனங்களிலே மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பான். ஏன் தேட போனோம்? ஏன் சிதறி போனதை தேட போனோம்? லூக்காவில் பார்க்கிறோம் காணாமல் போச்சு. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது அது சிதறி போச்சு. அப்ப ஒருத்தன் அதுக்கு வேலையை பார்க்கறான், அதை சிதற பண்றான், அதை டைவர்ட் பண்றான். எந்த ஒரு வீழ்ச்சிக்கு பின்னாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அது பிசாசானவன். இச்சைக்கு பின்னாக இருக்கிறவன் பிசாசு. தேவனை இன்வால்வ் பண்ணாம. அதனாலதான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 30:1 வாசியுங்கள் வேகமாக. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. போதும். என்னை அல்லாமல் ஒருத்தன் ஆலோசனை பண்றானாலே அவன் பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறான். நம்ம காரியத்தை நிறைய டிஸ்கஸ் பண்றோமே, ஆண்டவர் சமூகத்தில் அதை வைத்து டீட்டெயிலா சொல்றோமா? நம்ம மனுஷங்கள்ட்ட டீட்டெயிலா சொல்றது போல ஆண்டவர்கிட்ட டீட்டெயிலா சொல்றோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டு கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். என்ன காரியம் எனக்கு தெரியவே தெரியாது பாரு. நீ யாரு? உன் பேர் என்ன? யாக்கோபிட்ட கேட்டு பேர் தெரியாத யாக்கோபுக்கு? எல்லாம் தெரியும். ஆனா அவரை இன்வால்வ் ஆக்காம நீ உன் பாட்டுக்கு போற. ராகேல நேசித்த என்று சொன்னியா? சரி, உனக்கு லேயால் கல்யாணம் முடிஞ்சு, ஆனாலும் விட்டியா? திருப்பியும் ஆண்டவரே என்ன பண்ணப்பா நேசிச்சிட்டேன் கேட்டியா? இல்ல. இப்ப எதுக்கு வந்திருக்க? ஏசா வாரான், அவன் வந்தானா என்ன? நீ யாரு? என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணி எல்லாத்திலும் நம்ம ஆண்டவரை இன்வால்வ் ஆக்குறோம். ஆண்டவரை இன்வால்வ் ஆக்குறோம்னா அத்தனை தெரியுமா? நம்ம இன்னொருத்தர்கள்ட்ட எவ்வளவு டீட்டெயிலா பேசுறோமோ அது அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொல்றோமா? அப்படி அப்பா இப்படி இப்படி இருக்குப்பா, இப்படி தோணுதுப்பா, என்ன பண்ண டீட்டெயிலா. நம்ம என்ன, நமக்குன்னு ஒரு பிரேயர் ஃபார்மேட் இருக்குங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி நான் வாழ் அப்படி அதே போல மற்ற இடத்துல சொல்றது போல நமக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எத்தனை சோத்திரம் சொன்னேன்? அந்த புக் எடுத்துட்டு வா நமக்குன்னு. ஐயோ இல்ல, அது உறவுல வெளிப்படும் வார்த்தைகள் எல்லாமே உள்ளத்திலிருந்து வருகிறது. உள்ளம் என்கிற அறையிலிருந்து புறப்பட்டு உதடுங்கிற வாசல் வழியாய் வெளிப்படுகிற வார்த்தைகளை உன்னதரை உற்சாகப்படுத்தும். இது நம்ம இருதயத்துக்கும்
வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம அப்படி இப்படி இப்படி நம்ம கொஞ்சம் கடமையா 4-5 வார்த்தைகளை வச்சிருக்கிறோம், அதை போட்டு உருட்டி எடுத்து என்ன இல்லாமல் ஆலோசனை பண்ணி இது தேவனால ஏற்றுக்கொள்ளவே முடியாதவைகள், அதனால சிதறி போகிறது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18 நாம் பார்த்தோமே, ஏன் அந்த 99 விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போகிறார் என்றால் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, எப்படியோ எங்கேயோ இருந்த நம்மை கிருபையினால் ரட்சித்து தமது அன்பின் கயிற்றினால் மீட்டெடுத்து அவருடைய விருத்த செட்டையின் கீழே கொண்டு வந்து அமர வைத்திருப்பதை நோக்கம் என்ன தெரியுமா? நாம் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கு. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? இவன் பரலோகத்துக்கு வரணும், இவன் வரக்கூடாது. அப்படி அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் அது நடுவில் ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு வெட்டுண்டு விழுகிறது. அந்த கூட்டத்துல சபையே நீ இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நம்ம ரூட்டை கிளியர் பண்ணுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 5வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மீடியேட்டர் ஒருத்தர் தான். அந்த மீடியேட்டர் யாரு? அடுத்த வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய. இங்க ஏன் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷகுமாரனாய் வந்தவரை கிறிஸ்துவாக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யூதர்கள் அவர்கள் இன்னும் மேசியா என்ன செய்யல, வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க தெளிவா எழுதிட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துன்னு கூட சொல்லாம கிறிஸ்து இயேசு. இயேசுவை லேட்டரா தான் எல்லாரும் கிறிஸ்துவா அக்செப்ட் பண்ணாங்க. பவுல் அப்படிதான். இயேசு யார்? இயேசுன்னு ஒருத்தர் வந்தார் வாழ்ந்தார் இல்ல, அவர் தான் கிறிஸ்துன்னு அறிந்ததும் பவுல் நிறைய இடத்துல கிறிஸ்து இயேசுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் மனிதனாய் பிறந்து கடவுளானவர் அல்ல, அவர் கடவுளாகவே இருந்தவர். அவர் மனிதனாக வந்தார். அதனாலதான் கிறிஸ்து இயேசுங்கிறார். கிறிஸ்துனாரே அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார் அல்லவா கிறிஸ்துவை குறித்து. அவர் ஏற்கனவே இருந்தவர். அவர் நமக்காக மறுபடியும் பூமியில் என்ன பண்ணார்னா அனுப்பப்பட்டார் மனுஷகுமாரன். அதான் வார்த்தை மாம்சமாகி இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நல்ல கவனிங்க, இவர் ஒருத்தர் தான் மீடியேட்டர். யாருக்கும் நமக்கும் பிதாவுக்கும் இடையில. இதுக்கு இடையில வேற யாரை கொண்டு வந்து எங்களுக்காக வேண்டிக்கொள். மீடியேட்டரை பாஸ்டரை கூட வைக்க கூடாது. பாஸ்டரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. மீடியேட்டர் ஒருத்தர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா 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 நமக்கு ரூட் மாறுறதுனால தான் நிறைய மீடியேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். எதுக்கு தீர்க்கதரிசிகள் அனுப்பணும்? தீர்க்கதரிசிகள் தேவையில்லையே. உனக்கு ரூட் லைன் சரியில்லாததுனால தான் ஒவ்வொருத்தர் அனுப்பப்படுறாங்க. நான் சொன்னா கேட்பார் ஆண்டவர். இப்படி ஏன் உனக்கு ஒரு எண்ணம் வருது? உன் ரூட் அப்ப எங்கேயோ ஃபால்ட் இருக்குல்ல. நோ மீடியேட்டர், ஜீசஸ் கிரைஸ்ட் தவிர வேற மத்தியஸ்தர் கிடையாது. பரலோகத்தை அலோவ் பண்ணல. ஆனா இன்னைக்கு நமக்கு 4 பேருடைய உதவி தேவைப்படுது. அவர்கிட்ட நெருங்க. ரீசன் என்ன? இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், சபையே மனம் திரும்பு. எனக்கும் என்னையும் பிதாவையும் இணைக்கும் பாலமாக இயேசு சிலுவையில தொங்கினார். நான் எவ்வளவுக்கு இயேசுட்ட நெருங்குறேனோ, என்னால சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதாவின் இடத்துல நெருங்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கு எனக்கு மீடியேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க.
இது பரிதாபம் அல்லவா? ஆண்டவர் அப்படி செட் பண்ணலையே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த ரூட் எங்க வழி விலகி போனோம்? எங்க வழி விலகி போனோம்? காலத்தை அறியாமல் விளையாடாதே, காலத்தை அறிந்து செயல்படு என்று பரிசுத்த ஆவியான ஒரு சபைக்கு எச்சரிக்கிறார். இன்னைக்கு உன்னால தொடர்பு கொள்ள முடிகிறதா? இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க போங்க, அங்க எங்க அம்மா இருப்பாங்க, எங்க அம்மாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லல. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். காண ஒரு கல்யாண வீட்டுல மீடியேட்டரா ஃபர்ஸ்ட் யாரை செட் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? மரியாளை. இயேசு சொல்றார், எனக்கும் உனக்கும் என்ன, இந்த பூமியில மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவில் மீடியேட்டரா பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினது ஒரே ஒருவரை மட்டும்தான், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற ஒரு ரசத்துக்கு கூட இன்னொரு ஆள் வரக்கூடாதுங்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது சபையே? ஒரு ரசத்துக்கு கூட இன்னொரு மீடியேட்டர் வரக்கூடாது. ஒரு ரசத்துக்கு கூட வரக்கூடாது. ரசத்துக்கு இன்னொரு மீடியேட்டரை இயேசு அலோவ் பண்ணலன்னா ரட்சிப்புக்கு, ஒரு ரசத்துக்கு இன்னொரு மீடியேட்டரை பரலோகம் அலோவ் பண்ணலன்னா ரட்சிப்புக்கு யாரை நோக்கி பார்க்கிறோம்? யாரை நோக்கி வேண்டுகிறோம்? யாருக்கு முன்பாக வணங்குகிறோம்? தேவனுக்கும். இன்னொன்னு சொல்லவா, பிதா இயேசுவை தவிர வேற யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டார். எனக்காய் அனுப்பப்பட்டவர் இயேசுவ. ஆனா எனக்கு இயேசுவோடு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது? தூரமாய். தூரமாய் அலைந்து தொல்லைகள் அடைந்தே தூயா உம்மை மறந்தே, தூயா உம்மை மறந்தே. பாடுங்க இடத்துல, தூக்கி நீர் தூ எஸ் என்னை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமென். நிறைய எடுத்துட்டு வந்தேன், ஆனா எல்லாம் இப்ப பேச முடியுமான்னு தெரியல. நான் ஆண்டவருடைய பாரம் இருதயத்தை போய் பிடிக்கிறது. ஆமென். நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இன்னொரு ஆள் மூலமா தான் பேசணுங்கிற நிலைமை வந்துட்டுனா சிலருக்கு வரும். அதெல்லாம் எவ்வளவு பெயின்ஃபுல் தெரியுமா? சிலருக்கு வரும். ஹல்லேலூயா. மத்தியஸ்தர் ஒருவரே. இன்னொரு ஆள் அந்த இடத்துல வைக்கும் போது இயேசுக்கு அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? பிதா அக்செப்ட் பண்ணவே மாட்டார். சும்மா எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே தெய்வத்தை, தேவன் ஒருவரே. அந்த தேவனிடத்துல இணைக்கிற மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே முடியாது. நம்மையும் இயேசுவையும் கனெக்ட் பண்ணுகிறவர் ஹோலி ஸ்பிரிட். நம்ம இயேசுவோடு கனெக்ட் ஆயிட்டோம்னா, நிலைச்சிட்டோம்னா, நம்ம யாரோடு கனெக்ட் ஆயிடுவோம் தெரியுமா? பிதாவோடு. ஆனா நம்ம லைன் எப்படி இருக்கிறது? எனவேதான் எருசலேமை சுத்தி சுத்தி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். இப்பொழுது மத்தேயு 11வது அதிகாரத்திலே அதனுடைய 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார்.
இந்த கடிந்து கொள்ளுதல் வரும்போதுதான் நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் யாரை கடிந்து கொள்ளுகிறாரா? எபிரேயர் 12:5-6 வசனங்களிலே, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, அடுத்த வார்த்தையை பாருங்கள், சேர்த்துக் கொள்ளுகிற, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்து, அதனாலதான் தாமுடைய செய்கைகளை அதிகம் கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனதும் கர்த்தர் என்ன செய்தார்? கடிந்து கொள்ள தொடங்கினார். எதற்காக கடிந்து கொள்ளுகிறார்? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாம் சேர்த்து கொள்ள விரும்புகிற. அப்போ கர்த்தர் அதை இழக்க விரும்பல. எனவேதான் அவர் கடிந்து கொண்ட பிறகும் மத்தேயு 11:20 கடிந்து கொள்ளுகிறார். 11:28 என்ன சொல்லுகிறார் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப எதற்காக கடிந்து கொள்ளுகிறார்னா வரதுக்கு தான். அந்த இளைப்பாறுதலை நீ இழந்திடக் கூடாதுங்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்திலே அற்புதங்களை செய்தார். ஆனா மனம் திரும்பல, கடிந்து கொள்ள துவங்கினார். அப்பொழுதும் வரவில்லை. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். அதாவது அவர் கடிந்து கொள்ளுகிறார்னா நம்ம ரொம்ப சேஃப் சோன்ல இருக்கிறோம் தான் அர்த்தம். ஆனா அவர் கண்ணீர் வடிச்சிட்டாருன்னா அந்த எண்டில் இருக்கிறோம்னு அர்த்தம். பொதுவாகவே இது கைவிட்டு போகுதுங்கிற நிலைமை வரும்போது தான் நம்ம கண்ணீர் வடிப்போம். அதுவரை போராடுவோம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 41வது வசனம் முதல் பார்த்தீர்களே என்றால், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்கு கண்ணீர் விட்டழுது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்குமே. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அடுத்த வார்த்தை கவனிங்கள், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில். இந்த வேர்டை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இதே எருசலேமுக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம், ஒரு கேரண்டி இருந்தது. ஆனால் அதை இவர்களை இழந்தார்கள். என்ன கேரண்டி, என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? கர்த்தர் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பார். கர்த்தர் அந்த அக்கினி மதில தான் இவங்க அப்புறப்படுத்துறாங்க. சகரியா 2வது அதிகாரத்தில் 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஆனா இப்பொழுதோ அவரை புறம்பே கொண்டு போய் அவரை சிலுவையில் அறையிறாங்க. நகரத்துக்கு புறம்பே தள்ளுறாங்க, தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளுறாங்க. அநேக பட்டணம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கண்ணீர் வடிக்கிறார். இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாதவன் தன்னை சூழ்ந்திருக்கிற மதிலை இடித்து போடுகிறான். இதுதான் சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான். இதுவரை உன்னை தொட முடியல. ஏன்? உன்னை சுத்தி மதில் இருக்கு. ஆனா நீயே அந்த மதிலை இடிச்சா. எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துருவல்ல. என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான். இயேசு சொல்லுகிறார் 21:33 வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான்.
கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டத்துக்கு அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை, அதன் அர்த்தம் என்ன? இவர்களில் அந்த காலம் சமீபித்த போதும் இவர்களில் வெளிப்படுகிறது அனைத்து மாம்ச கிரியைகளே. கனி காலம் சமீபித்த போது, நன்றாய் கவனமாய் கேளுங்க, கனி இல்லாத காலத்திலேயே கனியை தேடி ஒரு மரத்துக்கு கிட்ட போகிறார் கர்த்தர். அந்த மரத்துல அந்த காலம் கனி கொடுக்கிற காலமா இல்லாததுனால அதுகிட்ட என்ன இல்லை. அப்படி இருந்த அந்த மரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? இது எந்த காலம்? கனி காலம். கனி காலம் வரும்போது நம்ம கிட்ட என்ன வெளிப்படணும்? ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிடித்து அடித்து கொலை செய்து. அப்ப இதெல்லாம் என்ன கிரியை? மாம்ச கிரியை. கிறிஸ்து நம்மை சந்திக்கும் காலத்திலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால், ஒருவனை கல்லறிந்து கொன்றார்கள். 36வது வசனத்திலே, பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேற ஊழியர்களை அனுப்பினான், அவர்களையும். மாம்ச கிரியை வெளிப்பட்ட உடனே கர்த்தர் வந்து அப்புறப்படுத்தல, திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்கிறார். கடைசி சான்ஸ் தான் என்ன தெரியுமா? மனுக்குலத்தின் மீட்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரே சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி. இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து. இந்த வேடம் மறந்துடாதீங்க, குமாரனை அப்புறப்படுத்துகிறவர்கள் மேல பரலோகம் 1% கூட இரக்கம் காட்டாது. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அப்படி குமாரனை அப்புறப்படுத்துகிறவர்கள் மேல பரலோகம் இரக்கம் காட்டவே காட்டாது. இரக்கத்தில் ஐஸ்வர்யருடைய சிறகின் கீழே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவனுக்கு பரலோகம் கொஞ்சமும் இரக்கம் காட்டாது. அதுதான் அந்த கொடியரை கொடூரமாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார்கள். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், வாசியுங்கள். அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கு அது கர்த்தராலே ஆயிற்று கண்களுக்கு ஆச்சரியம் என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனங்கள். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும், நல்ல கவனிங்க, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இந்த ஊமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார்கள் என்று அறிந்து காலில் விழுந்து இயேசுவே எங்களை மன்னியும் என்று சொல்லுவார்கள் என்று பார்த்தால் அவரை பிடிக்க வகை தேடினார்கள். யாரு? பிரதான ஆசாரியர். சும்மா எல்லாம் பாஸ்டர் ஆக முடியாது அந்த காலத்துல. இந்த காலம் மாதிரி கிடையாது. என்னன்னு தெரியல, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அப்படி வர்றது கிடையாது. அதுவும் ஆசாரியன் ஆகணும்னா அவனுக்கான பிரதிஷ்டை இருக்கணும். அதுவும் பிரதான ஆசாரியன் ஆகணும்னா எத்தனை வருடங்கள் காத்திருந்து, எத்தனை பிரதிஷ்டை, எத்தனை காரியங்கள் அவங்கள பார்த்து சொல்றார். என்னதுன்னு அர்த்தம்? யாரா இருந்தாலும் சரி, பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன பாஸ்டரா இருந்தாலும் சரி, குமாரனுக்கு இடம் இல்லையா? பரலோகத்தில் இடம் இல்லை. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம் நமக்கு வேணும். என்னால் ஆண்டவரோடு உறவாட முடியவில்லை. பாருங்கள், 2 கொரிந்தியர் 7:10 நேரம் போகிறது, வேகமா சொல்லி செபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்லுகிறார். பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் இப்படி இருக்கிறேனே,
நீங்க அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன அப்படின்னு புரியணும்னா ரோமர் 7வது அதிகாரத்தை படிக்கணும். ரோமர் 7வது அதிகாரத்துல பவுல் வந்து துக்கப்படுவார். என்னன்னா என் உள்ளம் சொல்லுது இந்த பிரமாணத்தின்படி செய்யணும்னு, ஆனா என் அவயவங்களில வேறொரு பிரமாணம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது என்ன பிரமாணம்னா பாவ பிரமாணம். நான் எது வசனத்தின்படி செய்யணும்னு நினைக்கிறேனோ நான் தீர்மானம் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் எடுக்கிறேன், ஆனா போகும்போது வேற செய்யறேன். அவர் சொல்றாரு 7:15 நான் செய்கிறது எனக்கே பிடிக்கலங்கிறார். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்யறேன். என்ன ஃபீல் பண்றார் பாருங்க. இந்த ஃபீல் நமக்கு இருந்தா ஐயோ நான் சித்தம் செய்ய முடியலையே, நான் சித்தத்துக்கு அர்ப்பணித்தவனாச்சே, என்னால சித்தம் செய்ய முடியலையே, என்னால் ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியவில்லையே, என்னால் அந்த மோசே போல பல இரவு பகல் உறவாட முடியவில்லையே, ஆபிரகாம் போல அவருக்கு முன்பாய் உண்மையா நடக்க முடியலை, யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறை எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், அப்பா ஏதாவது சொல்லுவார் அதன்படி நான் நடக்கணும்னு, நான் அப்படிதான் வரேன், ஆனா எனக்கு முடியவில்லையே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் இது. ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்கள் என்று பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். என்னால முடியலையே, என்னால முடியலையே. 22வது வசனத்தில் சொல்லுகிறார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. சொல்லிவிட்டு 24வது வசனத்துல கத்துறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லிட்டு ஆன்சர் வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பவுல் தான் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன். இந்த யார் விடுதலையாக்குவார்? யாரை பார்க்கும் வரைக்கும் தெரியுமா? இயேசுவை பார்க்க வரைக்கும். ஏன்? பவுலுக்கு பிரமாணம் தெரியும். பிரமாணம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஆனா அதன்படி செய்ய முடியலன்னு ஃபீல் பண்றார். உங்களுக்கு பைபிள் ஃபுல்லா தெரிஞ்சாலும் ஜீசஸ் இல்லைன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அவன் சொல்றான், என் உள்ளத்துல அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல், அதான் மனதின் பிரமாணம். மனசு, என் மனசு சொல்லுது இப்படி இதெல்லாம் தப்புடா செய்யக்கூடாது, ஆனா என்ன பண்றேன், செஞ்சுட்டு இருக்கிறேன். என் மனசு சொல்லுது இப்படிதான் வாழணும்னு, ஆனா நான் என்ன பண்ண வாழ முடியல. நான் இப்படி ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன்னு. யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும் சொல்லும் போதே இம்மீடியட்டா ஆன்சர் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய. அந்த ஆன்சரை நீங்க தான் ஃபுல்லா டீட்டெயிலா அனுபவிக்கணும்னு ரோமர் 8க்கு வரணும். ரோமர் 7 மட்டும் படிச்சுட்டு 8 நாளைக்கு படிக்கன்னு போயிடக்கூடாது. நாளைக்கு படிக்க மாட்டோம். சில அதிகாரத்தை வந்து பாதியில படிச்சுட்டு விடக்கூடாது. ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 இதை வந்து படிக்கும் போதெல்லாம் எப்படிதான் படிக்கணும்? சேர்த்துதான் படிக்கணும். இல்லைன்னா இன்றைய தகவல், இன்றைய வசனம், நிர்பந்தமான மனிதன் தான் யாரனை விடுவிக்க கூடும், நிர்பந்தமான மனிதன் யாரனை விடுவிக்க கூடும். ஆமென். இனி நாளைக்கு படிக்கலைன்னா கடைசி வர யாருன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். இல்ல, நம்முடைய கர்த்தராகி. என்னதுன்னு அர்த்தம்? நீங்க எல்லாம் ரைட்டு தான், உங்க நீதியின் கிரியைகள் எல்லாம் சூப்பர், எல்லாம் ரைட்டு தான். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சரீரத்தை ஆட்கொள்ளுகிற பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை தருகிறவர் ஒரே ஒருவர் மட்டுமே, அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில். யார் அவர்? சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ்.
நாம திரும்பல, தேவனுடைய இரக்கம் நம்மை கிறிஸ்துவினிடமாய் திருப்பி இருக்கிறது. அப்ப நான் இப்படி நடந்துட்டு இருந்தேன், ஆட பார்த்திருக்கீங்களா? அப்படி நடந்துட்டே இருக்கும். இப்படி நடந்து கொண்டிருந்த என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி விட்டது. நான் இப்ப இப்படி நடக்கிறேன். யார் பின்னாடி நடக்கிறேன்? எனக்கு லாபமானதெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்று. எதுக்காக இப்ப நடக்கிறேன் தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த, எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதல நான் தகுதி உள்ளவனாக. இது பிலிப்பியர் 3 இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருப்பது. நாம திரும்பல, நம்ம நிர்பந்தமான மனுஷர்கள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நாங்க சின்ன வயசுல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் வந்தோம். அவர் திருப்பினாரு. சில இந்த ரிமோட் கார்லாம் பார்த்திருக்கீங்களா? அப்படியே கிட்ட வரும்போது சிலர் காலை வச்சு திருப்பி விடுவாங்க, அது கூட ஒழுங்கா திரும்புது. சில பேட்டரி வீக்கான கார்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் சில இடத்துல போய் அங்கேயே இருப்போம். ஆமென். திருப்பப்பட்டிருக்கும். நாம திரும்பினீர்கள், இப்படி திருப்பி விட்டாரு. இது தேவனுடைய இரக்கம். இனி நான் என்ன பண்ணணும்? இல்ல, நான் இப்படிதான் திரும்பினா கழுத்து இல்ல, நாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாத வசனமா, எங்களுக்கு தெரியாத பிரமாணமா? எங்களுக்கு பவுலே சொல்றாரு, அவருக்கு தெரியாத பிரமாணமா நமக்கு தெரிய போகுது. அவன் வந்தாலே, அவன் நிருபத்தை பார்த்தாலே கிடுங்குவாங்க. உலகத்தை கலக்குறவன் அப்படி சொல்றீங்க பாருங்க, உள்ள பிரமாணம் அவ்வளவு இருக்கு. ஆனா என்ன பண்ண, எனக்கு சில காரியத்துல நான் செய்யறது எனக்கே, நம்மளே சொல்லணும் தெரியுமா, எனக்கே பிடிக்கல, நான் என்ன செய்யறேன். நிர்பந்தமான மனுஷன். கிறிஸ்து இல்லாம ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே முடியாது. நாங்க எங்க அப்பா பாஸ்டர் இந்த சர்டிபிகேட்லாம் வச்சு வாழ முடியாது. நாங்க ஃபுல் காஸ்பல் இதெல்லாம் வச்சு வாழ முடியாது. நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவோம், இதெல்லாம் வச்சு வாழ முடியாது. நாங்க வருஷத்துக்கு 3 தடவை பைபிள் படிச்சு முடிப்போம், இதெல்லாம் வச்சு வாழ முடியாது. நாங்கெல்லாம் முழங்கால நின்ட்டோம்னா எப்போ தூங்குவோன்னு, இது எப்போ முடிப்போன்னு தெரியாது. இதெல்லாம் வச்சு கிறிஸ்து இல்லாமல் இயேசு சொல்லிட்டு போயிட்டா. நீ பைபிள் காலேஜ் படிக்காம அப்படின்னு சொல்லல, என்னை அல்லாமல் உங்களா ஒன்றும் செய்ய. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 15:19, 4:1. வேகமா வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம், டைம் ஆயிட்டு. இது நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டைம் ஆயிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளாக் பாக்குறீங்க. அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். சிலர் இன்னும் கிளாக் எங்க இருக்குன்னு தெரியல, அதற்காக ஸ்தோத்திரம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தாய். அடுத்த வார்த்தை கவனிங்க, என் வாய் போல் இருப்பாய். நம்மை ஆண்டவருடைய வாயா பாருங்க. ஜீசஸ் யோவான் சொல்றார், நான் அவருடைய வாய்ஸா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ வாயாவே இருந்தார். நீ தீழ்ப்பானது நின்று. அன்பு சபையே, இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். இந்த காலத்தை தள்ளினார். ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறார். எரேமியா 14வது அதிகாரம் 13வது அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி வார்த்தை, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் அப்படிங்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. நாமோ என்னைக்கு இது நடக்க போகுது? நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? ஆண்டவர், நான் ரட்சிக்கப்பட்டாச்சுப்பா, இன்னைக்கு என்கிட்ட உன்னால கான்டாக்ட் பண்ண முடியலையே. நீ வாய் போல இருப்பேன்னா நான் உனக்குள்ள இருந்து பேசிட்டே இருப்பேன்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ இழந்து தானே நிக்கிற. எனக்கு வார்த்தைக்கு அங்கங்க ஓடிட்டு தானே இருக்கிற. எவ்வளவு பரிதாபமான வசனம் கேட்க கூடாது. பஞ்ச காலத்தை நீ வாழ்க்கையில வருவித்து இருக்கிறாயே, அனுக்கிரக காலத்திலே பஞ்ச காலத்தில் இருப்பவனை போல இருக்கிறாயே. வார்த்தைக்காக அங்கேயும் ஓடுறிய, நீ வாய் போல இருப்பப்பா. நான் உனக்குள்ள இருந்து பேசுவேன், நீ வாயை திறந்தா என் வார்த்தை வரும் உனக்கு. நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தா. ஹல்லேலூயா.
பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாரில் பரந்தோம் அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும். மீட்கப்பட்ட ஜனமே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? நீ தீழ்ப்பானது நின்று. எரேமியா 4:1 கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தனா திரும்பு. நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. பிரியமானவர்கள், இங்க இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அங்கே இருப்பது. அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு ஒரே பேர் தான் உண்டு, பரிசுத்தர் கூட்டம். அந்த ஜாதி பரிசுத்த ஜாதி. தீட்டுள்ளதும் அசுத்தமானது ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்று வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப. ஆமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லேன் மனமே, நான் அங்கிருப்பேனே. சரமம் ராத்தனலமம் ரோச்சனரே. ஆமே, ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோர் எவரும் அவரை சேர. அண்டினோர் எவரும் அவரை சேர. அண்டினோரே. ஆமே, உடரமா சந்தனலரே. அன்பர் அன்றெல்லாம் கண்ணீரும் துடைக்க. சபையே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. தைரியமா சொல்ல, நான் அங்கிருப்பேன். நம்பிக்கையோட சொல்லு, நான் அங்கிருப்பேனே. என்னே சூழ பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போல் அநேகர் முக்தி கொண்டார்கள். ஷரமமரே மமரோலரே. இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட. ஆமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லேன் மனமே, நான் அங்கிருப்பேன். ஹல்லேலூயா. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம். ஹல்லேலூயா. தேவ செயல்களா எல்லாரும் மாற. ஓரளம் அமரோத்தனம் அமரே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லேன் மனமே, நான் அங்கிருப்பேனே. ஹல்லேலூயா. glory. சோதனைகளை வென்றவர் எவரோ, துன்பம் தொல்லைகளை சகித்தவரோ. ஜெயிக்கிற கூட்டமாய் நிறுத்துங்கப்பா, விழுகிறவர்களாய் அல்ல. ஓரம் அமரே ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க. ஆமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லேன் மனமே, நான் அங்கிருப்பேன். கூட ரபலா ஹந்தா ரகடே.
ஹalleluya. கன்னிகையை போல் கர்த்தர் சபையந்து மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து கன்னிகையை போல் கர்த்தர் சபை ஓரளவா ஹந்தா நகதாரே ரீமா பிரார்த்தனரே பின்னும் சொல்லரீதாம் இலை ருசிக்க பின்னும் சொல்லரீதாம் ஆமே. நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாய் நீ அங்கிருப்பாய சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேன். லோரி லோரி ஓரமாமா ஷரரே நான் அங்கிருப்பேன். ஓடரமா ஹந்தரா லகரா எருசலேமே நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? ஹalleluya. ஆட்டுக்குட்டியோ மரசாட்சி செய்ய அண்டீனோரே வரும் அவரை சேர ஆட்டுக்குட்டியோ மரசாட்சி ஓரலமா கரா ஹந்தராலரே ஆமே. நண்பர் அந்தெல்லார் கண்ணீரும் துடைக்க அன்பர் அந்தெல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ ஓரமா ஹந்தரா லகரா லரே ஜீசஸ் ஆமே. நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன். ஹalleluya. அவர் வரும் நாளிலே அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அது ஆனந்தமே ஆனந்தமே ஹalleluya. லோரே இந்த பாதலத்தில் ஹalleluya. ஆமென். விண்மேகத்தில் தூதகணங்களுடன் ஆமென். விண்மேகத்தில் தூதகணங்களுடன் வரும் நேரம் எனக்காய் காயப்பட்டதா உன்முக முத்தம் செய்திட எனக்காய் காயப்பட்டதா உன்முக முத்தம் செய்திட தண்ணி தேடும் மங்களை போல நானும் ஆமென் ஆயத்தமே. தண்ணி தேடும் ஆயத்தமே என் நேசரே என் ஆத்ம நாயகரே வந்திடுவீர் என் நேசரே என் ஆத்ம நாயகரே வந்திடுவீர். என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்த்திடவே என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்த்திடவே என் இயேசுவே மத்தியவானில் மேகம் வந்திடுவீர் என் இயேசுவே மத்தியவானில் மேகம் வந்திடுவி. வெண்வஸ்திரம் வெண்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுத்தருடன் வெண்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்த ஆமென். ஓ செல்லும் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட glory ஓரமம்ரே தனலரே ஹalleluya. புத்தியுள்ள கன்னிகை போலே போலும் ஆயத்தமே புத்தியுள்ள கன்னிகை போலே போலும் ஜீசஸ் ஆயத்தமே என் நேசரே என் ஆத்ம நாயகரே
வந்திடுவீர் என் நேசரே. Glory, ஆமென். என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே அப்பா. Glory, ஆமென். என் இயேசுவே மத்தியவானில் மேகம் வந்திடுவீர் என் இயேசுவே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சீசர். அன்பு சபையே, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறையாம போயிராத என்று இயேசு இந்த வார்த்தை சொல்லும் போது அவர் கண்ணீர் விட்டு சொன்னார். அசதியாயிருந்து காலத்தை வீணாக்காது, ஜாக்கிரதையாயிருந்து காலத்தை பிரயோஜனம். எது உன்னை கர்த்தரை விட்டு திருப்பினதோ விலக்கினதோ அதை விட்டு திரும்ப. இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை நான் திரும்ப சீர்படுத்துவேன். நீ என் வாய்ப்போல் இருப்பாய். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, கிருபையா எங்களை நேசித்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து எங்களை அறிந்து எங்களோடு பேசினீர். நாங்கள் கெட்டு போவது இழந்து போவது நீர் கொஞ்சமும் விரும்பாமல் ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் வெளிப்படுத்தின உம்முடைய ஜீவனுள்ள பாரமுள்ள ஆண்டவரே அந்த அக்கறை உள்ள அந்த வலி நிறைந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை தகப்பனே, இயேசுவை நீர் இல்லாமல் ஒண்ணுமே முடியாதுப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கடைசி வரை உங்களை பற்றி கொள்ளுகிறதுல நாங்க உறுதியா இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒருவர் கூட அந்த பரம பாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு கண்மணி போல காப்பீராக. நீர் சொன்னீரே, கண்மலை வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலினாலே மூடுகிறேன் என்று அப்படியே வைத்து காத்து கொள்வீராக. கிருபை உண்டாக பண்ணும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். கண்மணி போல பாதுகாத்தருளும். தேவைகளை சந்தியும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து இரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.